Hello friends, welcome to our channel. Friends, நான் உங்கள் அபி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப டேஸ்டான நாட்டுக்கோழி குழம்பு தாங்க பார்க்க போறோம். இந்த நாட்டுக்கோழி குழம்பை இதே மாதிரி செஞ்சு பாருங்க, கண்டிப்பா நமக்கு வேற லெவல் டேஸ்டா இருக்க போதுங்க. இப்போ நம்ம குழம்பு அது கூடவே சூப் ரெண்டுமே எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாங்க ஒரே ப்ரிப்பரேஷன்ல. இந்த அளவுக்கு நாட்டுக்கோழி குழம்ப நம்ம சுவையா வைக்க முடியும் அப்படின்னு இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரியுங்க. அதே சமயத்துல நமக்கு ரொம்பவே சிம்பிளாவும் வேலை முடிஞ்சிடும். ஒரு குக்கரை அடுப்புல வச்சுக்கோங்க. அதுல 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதோடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற நாட்டுக்கோழியை உள்ள சேர்த்துக்கலாங்க. நமக்கு எந்த சைஸ்ல பீசஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கோழியை உள்ள சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த நாட்டுக்கோழி குழம்பு கண்டிப்பா ரொம்ப பேர் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒண்ணா இருக்குங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிருக்கோங்க. அதுல கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெங்காயம், அதுக்கப்புறமா பூண்டு சேர்த்துருக்குறோம், வரமிளகாய், மல்லி, சீரகம், கருவேப்பிலை இப்படி எல்லாத்தையுமே சேர்த்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துருக்குறோங்க. நல்லா வதக்கியாச்சு. லைட்டாக ஆற விட்டு அதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துருக்கோம். அதுலேருந்து ஒரு 5-6 ஸ்பூன் அளவுக்கு இப்போ சூப் வைக்கிறதுக்காக இந்த கோழிக்குள்ளே சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம சூப் தயாரிக்க போறாங்க. இதுல மேலால நம்ம குறுமிளகு சிறிதளவு தூவி விட்டுக்கலாங்க. இப்ப பாருங்க நல்லாவே இது கொதிச்சிட்டு இருக்குது. இந்த சூப் நம்ம குடிக்கும் போது நமக்கு நெஞ்சு சளி, தொண்டை வலி, இருமல் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் சட்டுன்னு சரியாயிடுங்க. ரொம்பவே அருமையான சூப் நமக்கு இப்ப ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த நாட்டுக்கோழி சூப்பெல்லாம் நம்ம கோழி எடுக்கும் போதெல்லாம் வச்சு குடிச்சோம்னா கண்டிப்பா நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. இப்ப அதை தனியா வடிச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா மீதி இருக்கிற பேஸ்ட் உள்ள சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமா தண்ணியும் சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட்ல மீதி இருக்கிறது உள்ள சேர்த்துட்டு தண்ணியும் சேர்த்தாச்சு. இந்த சைடு பார்த்தோம்னா நல்லா சூப் ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே நம்ம டம்ளர்ல ஊற்றி எடுத்து குடிச்சிட வேண்டியதான். அதுக்குள்ள நமக்கு குழம்பும் ரெடி ஆயிரும் சட்டுன்னு. இப்ப பாருங்க இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இது கூடவே ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காயை கட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட் உள்ள சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுலாங்க. இந்த நாட்டுக்கோழி குழம்பு செய்யறதுக்கு நமக்கு ரொம்ப அதிகமான டைம் எல்லாம் தேவைப்படாது. அதே சமயத்துல ரொம்ப இன்கிரீடியன்ஸும் தேவைப்படாதுங்க. சீக்கிரமே செஞ்சு முடிச்சிடலாம். முதலே நம்ம கொஞ்சமா உப்பு சேர்த்துருக்கிறோம். இப்ப இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா குக்கர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. இது ஒரு 2 விசில் மட்டும் வந்துடட்டும். இப்ப பாருங்க 2 விசில் வந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லாவே நமக்கு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. கூடவே ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானது கடுகு, கறிவேப்பிலை இலைகள், அதுக்கப்புறமா ஒரு 2-3 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணி அதை அப்படியே உள்ள சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ அப்படியே கமகமகமான ஸ்மெல் வருது. நீங்க நல்லா கோழி எடுத்து பாருங்க. நல்லா வெந்துருச்சு அப்படின்னா விட்டுடலாங்க. அப்படி இல்லை நமக்கு சில நாட்டுக்கோழி எல்லாம் 2 விசில் வெந்தா பத்தாது. அதனால இன்னும் கொஞ்சம் வேணும் கொதிக்கணும் அப்படின்னா நல்லா கொதிக்க விட்டு வேக வச்சுக்கோங்க. இல்லை தண்ணி மாதிரி இருந்துச்சுனாலும் நம்ம கொதிக்க நல்லா இன்னும் கொஞ்சம் கொதி வர வச்சிடலாம். கொதிச்சுட்டு அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிடலாங்க. ரொம்ப அருமையான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, அதுக்கப்புறமா சாப்பாடு இப்படி எத்து கூட வச்சோம்னாலும் வேற. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.